தற்போதைய அண்மை செய்தி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கோவிலில் பக்தர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் ஐப்பசி மாத பௌர்ணமி இன்று அதிகாலை 5:40 மணிக்கு தொடங்கி அதாவது 16/11/2024 அதிகாலை 3:33 மணி அளவில் பௌர்ணமி நிறைவடைகிறது. அதனால் இன்று அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமியை முன்னிட்டு ஏராளமான கூட்டங்கள் அண்ணாமலை தரிசிக்க நீண்ட வரிசையில் 2 கிலோமீட்டர் தூரம் காத்திருந்து வெயிலில் குடைபிடித்து அண்ணாமலை தரிசித்து வருகின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் பக்தர்களுக்கிடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டு பேரிகேடை தள்ளும் அளவுக்கு அங்கு கூட்டம் நெரிசல் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் 2 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அண்ணாமலை தரிசிக்க கோயில் நிர்வாகம் சார்பில் திட்டுவாசல் வழியாக நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்த பின்னர் பக்தர்களை திருமஞ்சனம் கோபுர வழியாக வெளியே செல்லும்படி அறிவித்துள்ளனர். தொடர்ந்து முன்னதாக அண்ணாமலையாருக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, மஞ்சள், பன்னீர் உள்ளிட்ட ஏராளமான வாசனை பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் மாலை அணிவித்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அண்ணாமலை தரிசித்த பக்தர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலை திருக்கோயில் பின்புறம் அமைந்துள்ள 2608 அடி உயரம் கொண்ட மலையை 14 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.